ஒரு வயசான ஒரு தாத்தா, அங்கே தமிழ் கிடையாது, எல்லாம் மலையாளம் இது இருந்ததுனால நான் மட்டும் அங்கே தமிழ் படிக்க என்ன அந்த ஸ்கூலில் கொண்டு விட்டாங்க. அவர் என்ன சொன்னார், என்ன எழுதி போட்டார் ஒன்றுமே தெரியாது. 2 வருஷம் படித்தேன், பட் ஒன்றுமே தெரியாது. ஆவன்னா அருமையான அம்மாட்ட வந்து தான் படித்தேன். ஆமாம், அண்ணன் எல்லோரும் இருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் என்னென்னா, சாயங்காலம் சாப்பிட்றதுக்கு கையை வந்து இப்படி மடக்க முடியாது ஸ்கூல் போயிட்டு வந்தேன்னா. ஏன்னா அடித்த அந்த இந்த ஸ்கேல், அந்த மர ஸ்கேல், அப்போ எறும்பு ஸ்கேல் இல்லை. ஆனாவன்னா 3rd ஸ்டாண்டர்டில் தான் படித்தேன். ஆனால் படிக்க வச்சுட்டாங்க. 3 மாதத்தில் ஏபிசிடி ஆனாவனெல்லாம் 3 மாதத்தில் 2 வருஷம் படிக்காததை இன்றைக்கி ஸ்டார்டிங்கில் 2.5 வயசுலேயே என்ன பண்ணியிருந்தாங்க. நான் 8 வயசில் தான் ஆனாவனா படித்தேன். 8 வருஷம் இங்கே படித்தேன். ரொம்ப அருமையான அண்ணனுடைய குடும்பத்தில் எல்லாத்தையுமே நல்ல பழக்கம், நல்ல அவங்க ஜாதி மதம் எதுவுமே பார்க்காம, வித்தியாசம்னே பார்க்காம எல்லா பிள்ளைகளையும் அரவணைச்சு அன்பு செலுத்தி அவங்க ஐயாவெல்லாம் ரொம்ப அது அந்த படித்து அந்த கிருஷ்ணங்கோயில் பக்கம் இப்போ இங்கே இல்லையோ, அங்கே இருக்குது மிடில் ஸ்கூல் 1 to 5th, அங்கே 8th வரை இருந்துச்சு. ஐயா தான் ஹெட் மாஸ்டர். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அம்மாவும் சரி, ரொம்ப நிறையா இருக்குது சாட்சிகள். அதை சொல்லதுக்கு நான் வரல. தேவனுடைய வார்த்தையிலேருந்து ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். நான் ஒரு பைபிள் காலேஜ் டீச்சர், ப்ரொஃபஸராக இருக்கிறேன். இந்தியா முழுவதும் தேவனுடைய வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். உலக படிப்பை என்னால் படிக்க முடியலை. அங்கே படிச்சுட்டு போன பிறகு அதுக்கு ஒரு காரணம் வந்து பண வசதி இல்லை. அன்னைக்கு 10 ரூபா தான் எங்கள் ஃபீஸ். மாதம் தங்குறதுக்கும் சாப்பாட்டுக்கும் 10 ரூபா தான். அந்த 10 ரூபாயே என்ன செய்ய முடியாது, 6 மாதமாக கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அன்னைக்கு இருந்துச்சு. இருந்தாலும் அவங்க எதுவும் கண்டிஷன்லாம் பண்ணாமல் எப்போ கொடுக்க முடிஞ்சதோ கொடுக்கும்படியாக செஞ்சாங்க. அதனால் தொடர்ந்து படிக்கிறதுக்குள்ளே SSLC வரை படித்தேன். இங்கே படிச்சுட்டு அப்புறம் கேரளாவில் போய் படித்தேன் 2 வருஷம். அதுக்கப்புறம் படிக்க வைக்க அவங்களால முடியலை. அந்த மாதிரி ரொம்ப நாங்கள் 11 அண்ணன் தம்பிகள், 4 தங்கச்சி மாதிரி 7 ஆண்கள். அந்த அந்த பஞ்ச காலம் 70 ரொம்ப கஷ்டமான ஒரு காலம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 10th இங்கெல்லாம் கொண்டு வந்து விடும்போது ஒரு நிக்கரும் ஒரு சட்டையும் தான். அதைத்தான் என்ன பண்ணிக்கணும், துவைச்சு ஆற்றுல போய் துவைச்சி போட்டுக்கிடணும். அப்படி வாழ்ந்த இன்னைக்கு வந்து போடுறதுக்கு முடியலை. அவ்வளோ துணியை ஆண்டவர் கொடுத்த சாட்சி சொன்ன மாதிரி, எங்கள் அத்தான் சாட்சி சொன்ன மாதிரி, இன்றைக்கி என்னுடைய அண்ணன் தம்பியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டங்களில் என்ன எப்படியோ தேடி கொண்டாந்து, அது எங்கள் அப்பா ஒரு ஜாதியில் ரொம்ப தீவிரவாதி, அவர் தேடி கண்டுபிடிச்சி தமிழ்நாட்டில் அலைஞ்சி இங்கே கொண்டு வந்து சேர்த்தார். மற்ற அண்ணன் தம்பியெல்லாம் ஓரளவு படித்தவங்க இருக்காங்க, படிக்காதவங்க இருக்காங்க. ரொம்ப கஷ்டம். 13 பேர், 13 பேருக்கு காலையில் டீ போடணும், சாப்பாடு மத்தியானம். இன்றைக்கி 2 பிள்ளைகளை வச்சுட்டு நம்ம படுற பாடு. அவங்களுக்கு ரெடி பண்ணி அனுப்பும் முன்னால், ஸ்கூலில் அனுப்பும் முன்னால் அவங்கள இது வந்தால் அன்றைக்கி 13 பிள்ளைகளை வளர்க்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு காலகட்டம் ஆகும்போது நிறைய எங்கள் அம்மா வெள்ளி செவ்வாய் ஆனாலே 6 பக்கத்தில் எங்கள் வீட்டு லைனில் தான் இருந்தோம். 6 ஓடுது. அங்கே போய் ஈர துணியோட வேலைக்கு போயிட்டு வந்து 4 மணிக்கு ஈர சேலையோடு குளிச்சுட்டு, எங்கடா தெய்வங்கள் இருக்குது, இந்த குறி சொல்கிறவங்கெல்லாம் நிறையா இருப்பாங்க, சாமி ஆடுறவங்க அன்றைக்கெல்லாம் நிறையா இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் கேட்பாங்க, என்னைக்கு எங்களுக்கு விடிவு காலம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி. இப்படி ஓடிக்கிட்டு இருந்த காலகட்டங்களில் எதுவுமே ஒரு விடுதலை இல்லாத ஒரு நாள். எங்களுடைய குல தெய்வம் வந்து சாத்தாங்கோயில், இந்த அத்தியூத்து
கிழக்க போனீங்கன்னா தெரியும், ஆலங்குளத்துக்கு நடுவில் இருக்குது. சாத்தாங்கோயிலில் தான் எங்களுடைய குலதெய்வம். இப்படி எத்தனையோ கோயில் குளங்களெல்லாம் அலைஞ்சி எங்கேயுமே ஒரு விடுதலை கிடைக்கவே இல்லை. அப்போ தான் ஒரு ஊழியக்காரர் வந்து, நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க, இயேசுக்கிட்ட வாங்க, உங்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் வந்து, நாங்கள் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு யாரோ அங்கே சர்ச்சில் போய் சொல்லி அவரை கூப்பிட்டு வந்தாங்க ஒரு ஊழியக்காரர். நாங்கள் அவங்களெல்லாம் திட்டி அனுப்பினோம். நாங்கள் இவ்வளோ 33 கோடி தெய்வங்கள் எங்களுக்கு இருக்காங்க, அவங்களெலாம் எங்களை இது பண்ண மாட்டாங்களா, இயேசு வந்து என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு அவங்கள திட்டி அனுப்பின காலகட்டங்கள் இருந்துச்சு. அப்போது அவர் அடிக்கடி அந்த நாங்கள் கெட்ட வார்த்தையில் கூட பேசியிருக்கிறோம், நாங்கள் அண்ணன் தம்பியெல்லாம். அதை கூட தாங்கிக்கிட்டு அவர் திரும்பவும் எங்கள் வீட்டுக்கு வந்து, நீங்கள் வாங்க, இயேசு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விடிவு காலத்தை உண்டு பண்ணுவார், ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார்னு சொல்லி எங்கள் அம்மா சரி போய்த்தான் பார்ப்போமே, வேறு வழியே இல்லை, 11 பிள்ளைகளையும் காப்பாற்றணும்னா வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சுக்கு போனாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஒரு சின்ன ஏதோ ஒரு மாற்றம். அந்த சர்ச்சில் போய் ஒரே நாள் தான், ஒரு வாரம் சண்டே போய் இருந்துட்டு அப்படி வரும்போதே கொஞ்சம் அப்படியே எங்கள் அண்ணனை கூப்பிட்டு போனாங்க. அப்படி ஒவ்வொருத்தராக சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தோம். நம்ப மாட்டீங்க, இன்றைக்கி எல்லோரும் நல்ல பணக்காரங்களாக இருக்கிறாங்க, எல்லாம் நல்ல வசதியாக இருக்காங்க. எல்லாம் நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன், ஆனால் இன்றைக்கி 10 பிள்ளைகளும் காரு, வீடு, சொந்த வீடு, எல்லா வசதியோட இயேசு வந்து, அது மட்டுமல்ல எல்லா வசதிகளும் இருக்குது, எந்த குறைவும் கிடையாது. இயேசு வந்து சொன்ன மாதிரி ஒரு குறைவு இல்லை, எல்லாருக்குமே ஆண்டவர் வந்து ஒரு பெரிய மாற்றங்களை. நீங்கள் வந்துருந்தாங்க நேற்று எல்லாருமே, கேரளாவில் இருந்து, அங்கேருந்து இங்கேருந்து எல்லாம் காரில் தான் வந்தாங்க. எல்லோரும் அந்த மாதிரி நாங்கள் இயேசுவை நம்பி வந்தோம், இயேசுனால இயேசு என்ன செய்யலைங்களை கைவிடவே இல்லை. எல்லோரும் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. நான் கர்த்தருடைய ஊழியத்தை என்ன ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சார். என் மனைவி திருமணத்துக்கு பிறகு தான், திருமணத்துக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கை வந்து வேறு, திருமணத்துக்கு பின்னாடி என் மனைவி மூலமாக ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சார். ஊழிய அழைப்புன்னு சொன்னால் அது ஒரு வித்தியாசமான அழைப்பாக இருந்துச்சு. இந்தியா முழுவதும் தேவனுடைய வார்த்தையை, பாம்பே, டெல்லி, கல்கட்டா, ஸ்ரீலங்கா, எல்லா இடங்கள்லேயும் ஒரு யூனிவர்சிட்டி மூலமாக தேவனுடைய வார்த்தை போதகனாக, டீச்சராக, வேதத்தை போதிக்கிற ஒரு டீச்சராக ஆண்டவர் பயன்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல ஆரம்பித்த அந்த வாழ்க்கை இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் செய்தார். உங்கள் வந்ததுலேயும் உங்களை பார்த்ததுலேயும் ரொம்ப சந்தோஷம். அதுவும் அண்ணனும் நானும் அடிக்கடி காலையில் சில நாள் முக்கியமான நாட்கள்லாம் சைக்கிளில் குளிக்க போவோம். ஒரு நாள் காலையில் நேரம் ஆயிட்டேன்னு சொல்லி அண்ணன் ஸ்பீடாக போனாங்க சைக்கிளில். அந்த பகுதி வழியில் எதுக்கு ஒருத்தன் வந்துட்டான், திருப்பினாங்க, கீழே போட்டு மொத்தம் விழுந்துட்டோம், 2 பேரும் விழுந்து. எனக்கு போதமே இல்லை, நினைவே இல்லாமல் போயிடுச்சு, என்ன ஆச்சுன்னே தெரியலை. அது பிறகு தூக்கிட்டு வந்து இங்கே ஒரு கிளினிக் இருந்துச்சு, அங்கே போட்டு ட்ரிப்பெல்லாம் ஏற்றி மருந்தெல்லாம் கொடுத்து அன்னைக்கு அண்ணன் காலேஜுக்கு போனோம், போகாமல் என் தலைமாட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. இன்றைக்கி அது மறக்கவே முடியலை. அம்மா வந்து பயங்கரமாக திட்டுறாங்க, செத்து போனால் என்ன பண்ணியிருப்பேன்னு சொல்லி. இன்றைக்கி அதை மறக்கவே முடியலை, அந்த ஞாபகங்கள். அந்த மாதிரி நிறையா அனுபவங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம பைபிளில் இருந்து ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். 1ஆம் மாதம் 2ஆம் மாதம். 1ஆம் மாதமாக உங்களுக்கு நல்லாவே தெரியும், சொல்ல வேண்டிய தேவையில்லை, அப்படி தானே? இந்த 1ஆம் மாதம் இழந்து போன முக்கியமான 3 காரியம் நிறையா இருக்குது, முக்கியமான 3 காரியத்தை மட்டும் பார்க்க போகிறோம். 1ஆம் மாதம் இழந்து போன முக்கியமான 3 காரியங்கள். அதை கொடுக்கத்தான் எந்த ஆதாம் வந்தார்? பசங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 47வது வசனமா? பாருங்க, முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர்னு இருக்கா? 45.
அதான் முந்தின ஆதாம், ஜீவாத்மான. தேவன் மண்ணினால உருவாக்கி அவனை ஜீவாத்மா, ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மா ஆனான். பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற. ஏன் நம்ம, ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். எல்லாரும் மரிச்சிட்டாங்க பாவத்தினால, நியாயப்பிரமாணத்தின் மூலமா, பாவத்தின் மூலமா எல்லாரும் மரிச்சிருக்கிறாங்க. இப்போ 2ஆம் ஆதாம் நம்மளை உயிர்ப்பித்திருக்கிறார். ஏன் உயிர்ப்பித்திருக்கிறார் அப்படின்னா, ஆதாம் இழந்து போன 3 முக்கியமான, 3 நிறையா இருக்குது, 3 மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு 21 காரியங்கள் இருக்கு. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் இழந்து போன 21 காரியங்கள். அதில் 3 மட்டும் நான் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன். 1, பரலோகத்தை இழந்து போனான். 1வது காரியம் 1ஆம் ஆதாம் அந்த நித்திய ஜீவனை, நித்திய வாழ்க்கை அவன் இழந்து போனான். ஏதேன் தோட்டத்தில் தேவனோட இருக்கணும், அதுதானே நோக்கம். அதை இழந்து போனான். நீங்கள் எப்படி இழந்து போனா 3ஆம் அதிகாரம் 23, 24 வாசிங்க. ஆதியாகமம் 23 அனுப்பிவிட்டார்னு இருக்கு. 24 பாருங்க, ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தி விடுறாரு. காரணம் பரலோக ராஜ்யத்தை, நித்திய வாழ்க்கையை 1ஆம் ஆதாம் இழந்து போனான். அது எப்படி கொடுக்குறார் 2ஆம் ஆதாம்? அதான் ரொம்ப காரியம். 2ஆம் ஆதாம் இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கமே ஆதாம் இழந்து போன அந்த பரலோக ராஜ்யத்தை, அந்த நித்திய வாழ்க்கையை திரும்ப நமக்கு அதை கொடுக்குறாரு. பட் அதை நான் எப்படி பெற்றுக்கொள்ளணும்? அவர் கொடுத்துட்டு போயிட்டார், அதுக்கு தான் இங்கே வந்தார். அதுக்கு அவர் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செஞ்சுட்டு போயிட்டார். ஆனால் அதை நம்ம இன்னைக்கு பெற்றுக்கொண்டு இருக்கிறோமா? அதுதான் கொஸ்டின். அந்த பரலோக ராஜ்யத்தை திரும்ப நம்ம பெற்றுக்கிட்டோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 2வது அவன் இழந்து போனது என்ன அப்படின்னா, தேவ சாயலை இழந்து போனான். உங்களுக்கு நல்லா தெரியும், 1ஆம் அதிகாரம் 26, 27. ஆதியாகமம் 1, 26, 27. நமதுன்னா 2, நமதுன்னா 2. அப்போ 2 சாயல் அங்கே வருகிறது. நமது சாயலாகவும் ரூபம் 1 வருது. அப்போ 3, 2 சாயல், ஒரு ரூபம் வருது. அப்போ ஆத்மா 27 அதான் சொல்லுது. இப்போ பாருங்க, மனுஷனை சிருஷ்டிக்கும் போது நம்ம அந்த 2ஆம் அதிகாரத்தை தான் பார்ப்போம். இந்த அதிகாரத்தில் ஆத்மாவை, நம்முடைய ஆத்மாவை, ஆத்மானா என்ன? ஆத்மானா என்ன? ஆத்மாவை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. பார்க்க முடியாத, காண முடியாத நம்முடைய இருதயத்தை ஏன் 2ஆ பிரிச்சிருக்காங்க தெரியுமா? இருதயத்தை எப்படி பார்த்துருக்கோம்ல? ஏன் பிரிச்சிருக்காங்கன்னா, இந்த வலது சைடில் தான் ஆவி இருந்து வேலை செய்யுது. வலது சைடில் ஒரு 7 பகுதியாக அதுவும் பிரிக்கப்பட்டிருக்குது. இந்த ஆத்மா இடது சைடில் இருந்து தான், அந்த இருதயத்துக்குள்ளே இருந்தால் வேலை செய்யுது. இந்த ஆத்மாவை 7 பகுதிகளாக பிரிக்கப்படும், 7 அறைகளாக ஆத்மாக்குள்ள. நம்முடைய இருதயத்தில் 7 அது பார்க்க முடியாது. இருதயத்தை பார்க்க முடியும், பட் ஆத்மாவை பார்க்க முடியாது. ஆத்மா மறைஞ்சு இருந்து வேலை செய்து, அது பின்னாடி கர்த்தருடைய சித்தமானால் உயிரோடு இருந்தால் 21 காரியம், நம்முடைய ஆத்மாவி சரீரத்தை குறித்து ஒரு 21 ரகசியங்கள் அங்கே இருக்கிறது. ஆத்மாவில் 7, ஆவியில் 7, சரீரத்தில் 7 காரியங்கள் நம்முடைய ஆத்மாவி சரீரத்தில் வேலை செய்து, அதில் முக்கியமாக நம்முடைய ஆத்மா ஆவி சரீரத்தை தேவன் எப்படி படைச்சிருக்கிறாங்க, ரொம்ப ஆச்சரியமான காரியம். அது இந்த வானம் பூமி சமுத்திரத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு ரகசியமாக இருக்கு. பின்னாடி நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, நம்முடைய ஆத்மாவை கிறிஸ்துவினுடைய சாயல்ல தேவன் படைச்சார். நம்முடைய ஆவியை பரிசுத்த ஆவியானுடைய சாயல்ல படைச்சிருக்கிறார். அது எப்படி நான் பின்னாடி புதிய ஏற்பாடுக்கு வரேன். அந்த 2ஆம் ஆதாமுக்குள்ள வரும்போது தான் அந்த ஆவி ஆத்மா சரீரத்தை எப்படி அந்த சாயலை திரும்ப நமக்குள்ள கொண்டு வராருங்கிறது அது ஒரு பெரிய ரகசியமாக இருக்கிறது. இன்றைக்கி அது நிறைய பேர் அதை யோசிக்கிறது இல்லை. அந்த சாயலை நம்ம அடைஞ்சிருக்கிறோமா அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய பேர் சந்தேகமாகவே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது நம்முடைய சரீரத்தை பிதாவுடைய ரூபத்தில் படைச்சிருக்கிறார்.
பிதாவினுடைய ரூபத்தில். ஆத்மா கிறிஸ்துவின் சாயல், ஆவி பரிசுத்தாவினுடைய சாயல். நம்முடைய சரீரத்தை பிதாவுடைய ரூபத்தில் படைச்சிருக்கிறாரு. 3ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, அவன் ஆத்மாவில் அக்கிரமம், ஆவியில் மீறுதல், சரீரத்தில் பாவம் செஞ்சது நிமித்தமாக இந்த 3 சாயலையும் அவன் இழந்துட்டான். அதனால தான் அவனால் ஏதேன் தோட்டத்துக்குள்ள தேவன் என்ன செய்ய முடியலை, இது வைக்க முடியலை. காலையிலையும் அந்த சாயல் இருக்கும்போது காலையிலையும் சாயங்காலம் வந்து தேவன் வந்து அவனோட பேசுகிறாரு, இவன் தேவனோட பேசுகிறான். ஆனால் இந்த சாயலை இழந்த உடனே ஏதேன் தோட்டத்தில் தேவனோட என்ன செய்ய முடியலை, இருக்க முடியலை. ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தி விடுறாரு. இந்த 2ஆம் ஆதாம் எப்படி வந்து நமக்கு அந்த சாயலை கொண்டு வராருங்கிறது தான் பெரிய ரகசியம். 3ஆவதாக அவன் இழந்து போன ஒரு பெரிய காரியம் என்னன்னா, அதிகாரத்தை இழந்து போகிறான். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏதேன் தோட்டத்தில் அவ்வளோ பேருக்கும் பேர் வச்சது யாரு? ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே வந்த பிறகு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இவன் என்ன மாதிரி பண்ணானா ஆண்டவருக்காக? எங்கேயாவது எழுதியிருக்கா? ஒன்றுமே செய்யலை. ஆனால் ஏதேன் தோட்டத்தில் அவ்வளோ பேருக்கும் பேர் வச்சது யாரு தான்? காக்காட்ட போகிறான், காக்கா என்ன கூப்பிடுது? காக்கான்னு கா கா அப்படின்னு கூப்பிடுது. என்ன பேர் வைக்கிறான்? எல்லாம் தமிழ் பேர். இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? அப்படி மாட்டுக்கிட்ட போகிறான், மாடு எப்படி கூப்பிடுது? மாமான்னு கூப்பிடுது. அதனால அதுக்கு என்ன வச்சான்? மாடுன்னு பேர் வச்சான். மயில் என்ன செஞ்சது? இப்படி ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்களையும் அங்கே இருக்கிற அந்த ஒவ்வொரு பேர் வச்சதையும் அந்த பேரையும் பார்த்தீங்கன்னா இமேஜ் வரும். அதனால தான் நீங்கள் எபிரேயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இமேஜை வச்சு எல்லாத்தையுமே இது பண்ணாங்க. அந்த நம்பர் சிஸ்டம், பைபிளில் நம்பர் சிஸ்டம் இருக்குது. ஒவ்வொரு எழுத்துக்கும் தமிழ் எழுத்துக்களுக்கு நம்பர் சிஸ்டம் இருக்காது. அல்லேலூயா. அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். அதெல்லாம் கற்றுக்கொள்ள ஆண்டவர் வந்து ஒரு 12 வருஷம் உதவி செஞ்சார். இங்கே பெங்களூர், சென்னை, திருச்சி, மதுரை இங்கெல்லாம் வந்து ஒரு 12 வருஷம் இந்த சத்தியங்களெல்லாம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம், வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு பின்னாடி உள்ள காரியங்களை குறித்து வரைக்கும் அதை கற்றுக்கொள்ள, வேதத்தை கற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செஞ்சார். அல்லேலூயா. இப்போ பார்ப்போம். நான் ரொம்ப நேரம் எடுக்கலை. இதை ரொம்ப சுருக்கி நான் சொல்ல விரும்புகிறேன். முதல்ல என்னத்தை இழந்து போனோம்? பரலோகத்தை இழந்து போனோம். 2வது தேவசாயல். 3வது அதிகாரத்தை இழந்தோம். அதனால தான் இயேசு உயிர்த்தெழுந்த உடனே சீசரெல்லாம் கூப்பிட்டு என்ன சொல்றாரு? 28:18 வானத்திலும் பூமியிலும் இன்னும் ஒன்று. அங்கே எப்பவுமே பார்த்தீங்கன்னா வேதத்தில் 2 வரும். ஒன்று வேற எங்கேயாவது மறைஞ்சிரும். அதுதான் தேடணும், நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. அதுதான் ஆராய்ச்சிங்கிறது, தேடுங்கிறது, தியானம். இது பண்ணால் தான் அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒரு இடத்துல இயேசு கடலில் இருக்கும்போது அங்கே பயங்கர கொந்தளிப்பு உண்டாகுது. அப்போ சீசர்கள்லாம் பார்த்து, நாங்கள் மடிந்து போகிறோம், நீங்கள் என்ன தூங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறார். இயேசு என்ன சொல்கிறார்? காற்றையும் கடலையும், வானம், பூமி, சமுத்திரத்துள்ள இந்த 3 ஏன் வந்து ஆண்டவர் வந்து அந்த அதிகாரத்தை என் கையில் நான் அதிகாரம் எடுத்துருக்கேன்னு சொல்கிறார் அப்படின்னா, இங்கே 3ஐயும் இவன் பிசாசான ஆளுகை செய்கிறான். வானத்தை யார் ஆளுகை செய்கிறான்? கள்ள தீர்க்கதரிசி. பூமியை யார் ஆளுகை செய்கிறான்? அந்தி கிறிஸ்து, ஆன்டி கிரைஸ்ட். சமுத்திரத்தை யார் ஆளுகை செய்கிறான்? வலு சர்ப்பம். அதனால தான் வானத்திலையும் பூமினா, வானத்தில் பூமியில் சமுத்திரத்தை படைச்சது யார்? அதில் என்ன அதிகாரம்? அதிகாரம் இருக்கப்போ தான் அதை என்ன பண்ணார்? படைச்சார். ஆனால் இதை 3ஐயும் ஆதாமிட்ட தான் ஆளுகையில் கொடுத்துருந்தாரு. அந்த ஆளுகையை அவன் இழந்து போனான். உங்களுக்கே நல்லா தெரியும். 1:28 படிங்க. 1:28 ஆதியாகமம் 1:28. ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி என்ன பண்ணாரு? ஆசீர்வாதம். அந்த பெரிய ஆசீர்வாதமே எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? ஆதாம். ஆனால் அந்த எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டான்? இழந்துட்டான். வானம், பூமி, சமுத்திரத்தில் அந்த ஆளுகையை இழந்துட்டான். அதனால தான் இயேசு வந்து சொன்னார், வானத்திலையும் அந்த கேருப்பு வந்து பாவம் செஞ்சு, பாவம் மீறுதல் அக்கிரமம் பரலோகத்தில் செஞ்சு அவன் கீழே விழுந்து. அதுக்கு அந்த ஆதியாகமத்துக்கு முன்னாடியே நீங்கள் 1:2 வாசித்தீங்கன்னா தெரியும். அந்த ஆதியாகமம் 1:2 வாசிங்க.
பாருங்க, இது தமிழ்ல என்ன எழுதியிருக்குது? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்ததுன்னு இருக்குது. ஆனா எபிரேயத்துல போய் நீங்க படிச்சீங்கன்னா ஆக்கப்பட்டதுன்னு இருக்குது. தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது அது அவங்க அந்த வேர்ட்ஸ் கிடைக்காம அந்த வார்த்தைகள் கிடைக்கும். நிறைய வார்த்தைகள் உள்ள பைபிளில் அந்த மாதிரி இருக்குது. அது தேவன் படைக்கும்போது என்ன ஒழுங்கின்மையாக படைச்சாரு? வானத்தையும் பூமி சமுத்திரத்தையும் எல்லாம் ஒழுங்காக தான் படைச்சாரு. ஆனால் வானமும் பூமியும் ஒழுங்கின்மையாக ஆக்கப்பட்டது. அதுக்கு கீழே படிச்சிங்கன்னா இருந்தது. அதுக்கு அடுத்து பூமியின் மேல் பார்த்தீங்களா இருள் இருந்துன்னு இருக்கா? 2வது வசனம் பார்த்தீங்களா? அந்த இருள் எல்லாம் தான் எங்கேருந்து வந்துச்சு? அப்போ அந்த இது ஆக்கப்பட்டதுன்னா பிசாசு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தில் இருந்து அந்த ஒழுங்கின்மையை இல்லாமல் ஆக்குறான். தேவன் எல்லாத்தையும் ஒழுங்காக தான் படைச்சார். அதனால தான் அவர் உயிர் தெழுந்த உடனே வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் சகல அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இயேசு சொன்னான். அப்போது 2ஆம் ஆதாம் முதல்ல என்னத்தை இழந்து போனான்? பரலோகத்தை இழந்து போனான். நீங்கள் நல்லா படிச்சீங்கன்னா மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம்னு நினைக்கிறேன். படிங்க 4:17. நம்ம மனம் திரும்பதுக்குதே எதுக்கு தான் மனம் திரும்பணுமா? ஆனால் நம்ம அதுக்கு மனம் திரும்பது கிடையாது. உலகத்தில் எதையாவது சம்பாதிக்கணும், உலகத்தில் எதையாவது பெற்றுக்கொள்ளணும் தானே மனம் திரும்புகிறோம். எல்லாரும் சர்ச்சுக்கு வர்றது எதுக்கு வர்றாங்க? நான் பரலோகம் போனோம்னு வந்தவங்க யாராவது எங்கேயாவது சாட்சி இருக்கா சொல்லுங்க. யூடியூப்ல நீங்க ஓப்பன் பண்ணி பாருங்க. சாட்சி சொன்னாங்க, எவ்வளவோ லட்சக்கணக்கான பேர் சாட்சி சொல்லியிருக்காங்க. யாராவது நான் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு மனம் திரும்பி சர்ச்சுக்கு வந்தேன் இருக்கா? ஒரு ஆளை காட்ட முடியுமா? ஆனா இயேசுடைய ஃபர்ஸ்ட் பிரசங்கம் எங்க மனம் திரும்புங்க. ஏன் அப்படின்னா முதலாம் ஆதாம் அதை எதை இழந்து போனான்? உலக ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போல. அவன் ஒழிந்து வந்த பிறகும் அவன் சம்பாதிச்சு எல்லாத்தையும் சாப்பிடத்தான் செஞ்சான், அப்படித்தானே? ஆனால் அவன் இழந்து போன முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா பரலோக ராஜ்யம். அதனால தான் இயேசுடைய ஃபர்ஸ்ட் பிரசங்கமே என்னதுதான்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில். பரலோக ராஜ்யத்துக்காக மனம் திரும்புங்கள். ஒன்று வேண்டாம். யோவான் சானுடைய முதல் பிரசங்கம் என்ன? 3:2 வாசிங்க. அதே மத்தேயு 3:2. பார்த்தீங்களா? ஏன் அவரும் இந்த பிரசங்கம் பண்ணணும்? ஏன்னா முதலாம் ஆதாம் இழந்து போன முக்கியமான ஒரு காரியம் என்னதுதான்? பரலோக ராஜ்யத்தை இழந்து போன. நமக்கு தேவை பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகணும். அதுக்கு தான் 2ஆம் ஆதாம் வந்ததனுடைய முக்கிய நோக்கமே முதலாம் ஆதாம் இழந்து போன பரலோக ராஜ்யத்தை நமக்கு திருப்பி கொடுக்குது. சரி, பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகணும்னா இயேசு நிறையா இருக்குது. ஒரு சின்ன காரியத்தை மட்டும் நான் சொல்ல முடியும். வாசிங்க 5:39 யோவான். என்ன செய்யணும் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா? 5:39. அவைகளால் தான், வேற யாரும் என்ன செய்ய முடியாது, வேற வழியே கிடையாது. பரலோக ராஜ்யத்துக்கு, நித்திய ஜீவனுக்கு, நித்திய வாழ்க்கைக்கு போறதுக்கு வேத வாக்கியங்களை என்ன பண்ணணுமா? செய்யறோமா? இன்னொன்று வாசிங்களேன், நீதிமொழிகள் 20:27. நமக்கு ஆவி கொடுக்கப்பட்டதுன்னு வந்த ஜீவ ஆவியை ஊதினார்ல, அதனுடைய முக்கிய நோக்கமே என்னன்னு பாருங்களேன். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. அது உள்ளனா இருதயத்தை குறிக்குது, ஆத்மாவை குறிக்குது. அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம், உள்ளத்துல உள்ளவைகளை எல்லாத்தையும் என்ன பண்ணுதான்? ஆதாம் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? கல்யாணம் முடிக்கிறதுக்கு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆதாமுக்கு. அவனுடைய பிரச்சனையே எப்போ ஆரம்பிக்குன்னா கல்யாணத்துக்கு பிறகுதான். 3 வருஷம் அவன் 18 வயசுல ஆண்டவர் படைச்சாரு. 21 வயசு வரைக்கும் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல ஏதன் தோட்டத்தில் வேலையை பார்த்துக்கிட்டு பழத்தை பறித்து சாப்பிட்டுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அழகாக சுற்றிக்கிட்டு இருக்கிறான்.
இவனுக்கு 21 வயசு ஆனவுடனே யாரை படைக்கிறார் ஆண்டவர்? ஏவாளை படைக்கிறார். ஏவாளை ஏவாளை படைத்து கொடுத்த பிறகுதான் என்ன ஆரம்பிக்குது? பிரச்சனையே ஆரம்பிக்குது. கல்யாணம் முடித்தா எப்பவுமே பிரமாணம் என்ன அப்படின்னா 1 வருஷம் மனைவியோடு இருக்கணும். அவன் கல்யாணம் முடித்து ஏதேன் தோட்டத்தில் ஏவாளோட என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய காரியங்களை, ஆண்டவருடைய படைப்பை, ஆண்டவருடைய சிருஷ்டிப்பை, ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிட்டு இருக்கணும். இதுதான் தேவனுடைய நோக்கம். ஆனால் இந்த பழத்தை பறித்து சாப்பிடும்போது ஆதாம் ஏவளோட இருந்தானா? இருந்திருக்கணும். இல்லை, இருந்திருக்கணும். ஒன்றா தான் இருந்திருக்கணும். ஒன்றா இருக்கிறதுக்கு தானே படைச்சார். துணை தனியாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னு நினச்சி தான் படைச்சார். அந்த டைமில் யார் இல்லை? ஆமாம், இவன் என்ன பண்ணிட்டான்? எங்கே போனான்? ஆதாம் என்னைக்கு மம்படியை தூக்கிட்டு தண்ணி பாய்ச்சறது போல் பழம் வச்சு இது மரத்துக்கெல்லாம் என்ன பண்ணிட்டான்? ஏவாள் கூட இருக்காம ஆண்டவர் பிரமாணம் நீங்கள் பிரமாணத்தை படிச்சிங்கன்னா கல்யாணம் முடிஞ்சால் 1 வருஷம் என்ன பண்ணக்கூடாது? அவன் வேலைக்கு போகக்கூடாது, யுத்தத்துக்கு போகக்கூடாது, சண்டைக்கு போகக்கூடாது, எதுக்குமே போகக்கூடாது. மனைவியோடு இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கணும். அதுதான் பிரமாணம். ஆனால் இவன் ஆதாம் விட்டுட்டு போனதுனால தான் பிசாசு தந்திரமாக இவளை என்ன பண்ணிட்டான்? ஏமாத்தி. ஆதாம் கூட இருந்தால் கண்டிப்பாக சொல்லியிருப்பான், அதை என்ன பண்ணக்கூடாது, சிசு சொன்ன மாதிரி சாப்பிடக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியிருப்பான். அந்த ஒரு பெரிய ஒரு தப்பாக செஞ்சதுனால ஸ்தோத்திரம் எவ்வளோ பெரிய ஒரு அந்த அந்த பரலோக ராஜ்யத்தை, அந்த நித்திய வாழ்க்கைக்கே என்ன பண்ணிட்டான்? இழந்து போனான். அங்கே சொல்லப்பட்டிருக்குது, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அப்போ உள்ளத்தில் ஒன்று இருந்தால் தானே அதை ஆராய்ச்சி பண்ண முடியும். அதனால தான் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி வேதம் சொல்லுது. 37-31 வாசிங்கிறது. சங்கீதம் 37-31. சங்கீதம் 37-31. அவனுடைய தேவன் அருளிய வேதம். தேவன் அருளிய வேதம் எங்க இருக்குது? ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேவன் அருளிய வேதம் தானே. வேற யாரும் கொடுத்துருக்காங்களா? இல்லை. இது எங்கே இருக்கணுமா? இருக்கா? கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சோதரம். புதிய ஏற்பாட்டிலையும் தப்பு. எபிரேயர் 8:10 வாசிங்க. எபிரேயர் 8:10. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அந்த நாட்களுக்கு பின்பு அப்படின்னா இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போன பின்பு இப்ப இஸ்ரவேல் குடும்பத்தார் யாரு? நம்ம தான். உலகத்தில் உள்ள எல்லாருமே அந்த இஸ்ரவேல் குடும்பம் கிடையாது. நம்ம எல்லாருமே யாரு தான்? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். உலக இஸ்ரவேல் கிடையாது, மாம்சத்துக்குரிய இஸ்ரவேல் கிடையாது. ஆவிக்குரிய இஸ்ரவேலோடு தேவன் ஒரு உடன்படிக்கை. உடன்படிக்கைனா என்ன? ஓல்டு டெஸ்ட்மென்ட், நியூ டெஸ்ட்மென்ட் அப்படின்னா பழைய ஏற்பாடு புதிய ஒப்பந்தம். நம்மளோட என்ன பண்ணியிருக்காரு? ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்காரு. அந்த ஒப்பந்தம் என்னன்னு அங்கே எழுதியிருக்கு. வாசிங்க. பார்த்தீங்களா? எழுதியிருக்கீங்களா? வச்சிருக்கீங்களா? அதனால தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவன் தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிற நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. இந்த அப்போ புதிய ஏற்பாட்டில் இயேசு மரித்து அந்த 2ஆம் மாதம் மரித்து அடக்கப்பட்டு உயிர் தெழுந்த பிறகு பிரமாணம் என்ன அப்படின்னா, இந்த பிரமாணத்தை எங்க வைக்கணுமோ? மனதில் வைத்து இருதயத்தில் எழுதுவேன். நீங்க 10-16 வாசிச்சீங்கன்னா அங்க எழுதியிருக்கு, மனதில் வைத்து மாற்றி மாற்றி எழுதியிருக்கும். மனதில் வைத்து இருதயத்தில் வைத்து மனதில் எழுதுவேன். அப்போ புதிய ஏற்பாட்டில் அந்த பரலோக ராஜ்யம் 1ஆம் ஆதாம் இழந்து போன அந்த பரலோக ராஜ்யத்தை திரும்ப நம்ம பெற வேண்டுமானால் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணணும். அதுக்கு தான் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? ஆவி கொடுத்திருக்கிறார். 2வது என்ன பண்ணணும்னா சங்கீதம் 1-2 நம்ம படிச்சது போல என்ன எழுதியிருக்குது? துன்மார்க்குடைய ஆலோசனையினால் பாயுடைய வழி நில்லாமல் பரியாசக்கார உட்கார இடத்தில் உட்காராமல் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்கள் அதுக்கு பின்னாடி சொன்னீங்கன்னா என் மேலே நீங்கள் கோவப்பட்டுருவீங்க. அந்த பின்னாடி எழுதியிருக்கிறதெல்லாம் சொல்ல போனால் என்ன எழுதியிருக்கு தெரியுமா?
வேதத்தை தியானிக்காதவர்கள் எல்லாம் துன்மார்க்கர்னு எழுதியிருக்கு. ஆமாவா? அப்ப யார் வேதத்தை தியானிக்காதவங்க? கிறிஸ்தவர்கள் தானே. இந்துக்கள் தியானிப்பாங்களா? முஸ்லீம் தியானிப்பாங்களா? அப்போ வேதத்தை யாரெல்லாம் தியானிக்காலையோ அவங்கெல்லாம் யாரா? ஒத்துக்கிடுதோம் நம்ம, அப்படிதானே? அப்போ வேதத்தை ரெண்டாவது தியானிக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா, அந்த நித்திய ராஜ்யத்துக்கு போகணும்னா, ஒன்று வேதத்தை ஆராய்ச்சி பண்ணணும், ரெண்டாவது வேதத்தை தியானிக்கணும், மூணாவது ஏசாயா 34:16 வாசிங்க. ஏசாயா 34:16. கர்த்தருடைய புஸ்தகத்தில் என்ன பண்ணணுமா? சும்மா வாசிக்க விடாது. சும்மா வாசிக்க விடாதான். எப்படி வாசிக்கணுமா? தேடி வாசிங்கள், இவைகளில் ஒன்றும் குறை வராது, ஜோடு இல்லாமல் இருக்காது. அதான் நான் சொன்னேன், எப்போதுமே இந்த பைபிளில் ஒரு வசனத்தை பிடிச்சிட்டு நிற்கக்கூடாது. ஒரு 2 எழுதியிருக்கும், இன்னும் 1 வேற எங்கேயாவது இருக்கும். அதை சேர்த்தா தான் உங்களுக்கு என்ன ஆகும்? இப்போ வண்டி இருக்குது, வண்டி எல்லாம் கண்டிஷனாக தான் இருக்குது. கம்பெனிலேருந்து வண்டியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். பெட்ரோல் போடாமல் வண்டி ஓட்ட முடியுமா? அது மாதிரி தான் நீங்கள் 2 மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அதுதான் கர்த்தருடைய புஸ்தகத்தில் என்ன பண்ணணும்? தேடி வாசிக்கணும். ஒன்று தேடி வாசிக்கணும், சரீரத்தில் ஆத்மாவில் தியானம் பண்ணணும், ஆவியில் என்ன பண்ணணும்? ஆராய்ச்சி பண்ணணும். இந்த 3ம் செய்யும் பொழுது, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் செய்யும்போது, இதுக்கு எப்படி செய்யணும், எப்படி தேடுறது, எப்படி தியானம் பண்ணுறது, எப்படி ஆராய்ச்சி பண்ணுறது, அதுக்கு மெத்தேடு பைபிளில் இருக்குது. ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். கர்த்தருடைய சித்தமானால் உயிரோடு இருந்தால் பின்னாடி நம்ம அந்த காரியங்களெல்லாம் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 3 செய்யும்போது மட்டும்தான் திரும்ப அந்த 2ஆம் ஆதாம் நமக்கு கொடுத்த அந்த பரலோக ராஜ்யம், நித்திய ராஜ்யம், நித்திய வாழ்க்கையை நம்ம அடைய முடியும். 2வது என்ன சொன்ன? என்னத்தை இழந்து போனோம்னு? சாயலை இழந்து போகலாம். நமக்கே 1:26-27 ஆத்மா கிறிஸ்துவின் சாயல், ஆவி பரிசுத்தாவியனுடைய சாயல், சரீரம் பிதாவுடைய ரூபத்தில் படைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு வாசிங்க. ரோமரே நம்ம வாசித்த வசனம் தான், எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான், தெரியாத வசனத்தை சொல்லவே இல்லை. 8:28 வாசிங்க. ரோமர் 8:28 பாருங்க. ஒன்று அழைக்கப்பட்டிருக்கணும். என்ன 8:28? 29 வாசிங்க. இருக்கும் பொருட்டு பாருங்க, எவர்களை எங்க முன்குறிச்சாரு? முன்குறிச்சார்னா என்ன? அடுத்து என்ன எழுதி இருக்குது? முன்ன அறிந்தாரோ, நீங்க தப்பா படிச்சிருக்கீங்க. முன்ன அறிந்தாரோ அவர்களை முன்குறிச்சிருக்கிறார். எவர்களை முன்குறிச்சாரோ அவர்களை அழைச்சிருக்கிறார். அதில் 7 காரியங்கள் வரும். ஒன்று வேற ஒரு இடத்துல இருக்குது. அதில் 7 காரியங்கள் வரும். அதை ஒன்று முன்ன அறிந்தாரோ. எங்கே வச்சு முன்ன அறிந்தாரு? வானமும் பூமியும் சமுத்திரம் உண்டாவதற்கு முன்பதாகவே பரலோகத்தில் தேவன் என்ன பண்ணியிருக்கார் நம்மளை. இங்கே இன்னைக்கு இருக்கிறது இது ஒரு யதார்த்தம் கிடையாது. நான் வந்ததும் இங்கே நம்ம எல்லாரும் இருக்கிறது இது உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார். பவுல் என்ன சொல்றாரு? எப்ப முன்குறிச்சார்னு சொல்றாரு? தாயின் கருவில முன்னறிந்தார், பரலோகத்துல முன்குறிச்சாரு, தாயின் கருவில அழைச்சு. எப்ப அழைச்சாரு? என்ன 32வது வயசுல அழைச்சாரு அண்ணன? 29வது வயசுல, 18 வயசுல. இப்படி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு காலகட்டங்கள்ல என்ன பண்ணியிருக்காரு? அழைச்சிருக்கிறார். நீங்க பேதுரு 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, உங்களுடைய அழைப்பையும் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலையும் என்ன பண்ணிக்கொள்ளுங்கள்? உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. அப்போ நீங்கள் ஒரு காலம் இடறுவதில்லை. அப்போ முன்னறிந்தார், முன்குறித்தார், அழைத்தார், தெரிந்து கொண்டார். இந்த தெரிந்து கொண்டவர்களை தான் தம்பி படிச்சது போல நீதிமான்கள். அதில் 7 காரியங்கள் வரும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு அங்க எழுதியிருக்கு. எதுக்குன்னு எழுதியிருக்குது? குமாரனுடைய அது கிளீனா அப்படியே எழுதியிருக்கு பாருங்க. நான் அதான் சொன்னேன், ஏதேன் தோட்டத்துல ஆத்மாவை என்ன சாயல்ல படைச்சாரு? கிறிஸ்துவின் சாயல்ல, குமாரனுடைய சாயல்ல. அதைத்தான் இங்க எழுதியிருக்கு பாருங்க. அதுக்கு தான் இந்த எல்லா காரியமே, அதுக்கு தான் அதுல 7 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு.
எவர்களை முன்னறிந்தார் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகிறதுக்கு. நம்மளை எதுக்கு ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு அப்படின்னா, தெரிந்து கொண்டிருக்கிற, அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு, எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாருன்னா ஒரே ஒரு நோக்கம், நம்முடைய ஆத்மாவை என்ன சாயல்ல மாற்றணும், கிறிஸ்துவின் சாயல்ல மாற்றப்படணும். இது எப்படி மாறும்? நீங்க வேதத்தை தேடி தியானம் பண்ணி ஆராய்ச்சி பண்ணனா நீங்க கிறிஸ்துவனுடைய சாயல்ல மாறுவதற்கு ஒரே ஒரு காரணம் தான். எது அப்படின்னா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். கிறிஸ்து எங்க இருக்காரு? எங்க இருக்காரு? இப்ப கிறிஸ்துவனுடைய சாயல்ல நம்ம மாறணும். பைபிள் கரெக்டா சொல்லுது, அப்படித்தானே? ஓகே, அந்த சாயல்ல நம்ம ஏதேன் தோட்டத்துல இழந்து போனோம். இப்ப கிறிஸ்து எங்க இருக்காரு? யோவான் 1:1 என்ன சொல்லுது? ஆதியிலே அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாயிருக்கும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரை அந்த வார்த்தைக்குள்ள கொண்டு வர. இப்போ 3 பேருமே எப்படிதான் இருக்கிறாங்க? வார்த்தையா தான் இருக்கிறாங்க. அப்போ கிறிஸ்துவ என்னமா தான் இருக்கிறார். அதான், அதனாலதான் 3:16, கொலோசியர் 3:16 வாசிங்க. கொலோசியர் 3:16 பாருங்க. அதுல எழுதியிருப்பாரு, கிறிஸ்துவின் வசனம். தேவனுடைய வசனம் இருக்கு, ஆவியானுடைய வசனம் இருக்கு. இங்க தெளிவா எழுதி இருக்குது, கிறிஸ்துவின் வசனம் சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் உங்களுக்கு வெளியே வாசமாய் இருப்பதாக. அப்படியா? உங்களுக்குள்ள எங்க? அதான் எங்க? அதான் பாருங்க, இருதயத்துல தெளிவா கிறிஸ்துவின் வசனம். மத்தேயு, மார்க்கு, இயேசு பிறந்தது, வளர்ந்தது, ஊழியம் செஞ்சது, அற்புதம் செஞ்சது, அடையாளம் செஞ்சது, எல்லாமே எங்க தான் எழுதியிருக்குது? மத்தேயு. அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் எழுதியிருந்தாலும் முக்கியமா எல்லாம் எழுதியிருக்கிறது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, அதுக்குனால தான் அது என்ன புத்தகம்னு சொல்றோம்? சுவிசேஷ புத்தகம். அப்போ கிறிஸ்துவின் வசனம் சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய், பரிபூர்ணம்னா என்ன? முழுமையாக உங்களுக்கு உள்ளே இருதயத்தில், அதான் தேவனுடைய வேதம் அவருடைய இருதயத்தில் இருக்கிறது. அப்போ கிறிஸ்துவின் சாயல் நம்முடைய ஆத்மாவில், நம்முடைய இருதயத்தில் வரணும்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை தேடி தியானம் பண்ணி ஆராய்ந்து எங்க கொண்டு வரணும்? இருதயத்தில் கொண்டு வந்தா தான் நம்முடைய ஆத்மா என்ன சாயலா மாறும்? கிறிஸ்துவின் சாயலா மாறும். ஒண்ணு. ரெண்டாவது, பரிசுத்த ஆவியா, நம்முடைய ஆவி என்ன சாயல்ல படைக்கப்பட்டது? அதை இழந்துட்டோம். ஏதேன் தோட்டத்தில் முதல் ஆதாம் இழந்துட்டோம். அப்ப 2ஆம் ஆதாம் அதை கொடுக்கிறார். வாசிங்க 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17-18 பாருங்க. யார் ஆவியானவர்? கர்த்தரே ஆவியானவர். அங்க விடுதலை. ஆவியானவர் இருந்தா என்ன உண்டு? கண்டிப்பா விடுதலை உண்டு. விடுதலை உண்டு. பாருங்க, நல்ல கவனிங்க. நம்ம எல்லாரும் சிஎஸ்ஆ இருக்கட்டும், ஆர்சியா இருக்கட்டும், பெண்டிகாஸ்டா இருக்கும், வித்தியாசமே கிடையாது. பைபிள் ஒண்ணுதான் எல்லாருக்கும். யாரையும் வித்தியாசப்படுத்தி பைபிள் பேசுற இந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லிமா யாரா இருந்தாலும் சரி, யாரையும் அங்க வித்தியாசப்படுத்த. நம் எல்லாரும் என்ன பண்ணணுமா? நம்ம எல்லாரும், அது முதல்ல இருந்து வாசிங்க. நம்ம எல்லாரும் திறந்த முகமாய், பைபிளை திறந்த முகமா பார்க்கணும். அது என்ன எழுதியிருக்குன்னு முதல்ல பார்க்கணும். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ணாடி போட்டுட்டு பார்க்கிறோம். ஆட்சிக்காரங்க அதே வசனத்தை தான் பார்க்கும்போது அவங்களுக்கு வேற மாதிரி தெரியுது. வெண்டிகாசுக்காரங்க அதை பார்க்கும்போது அதே வசனம் ஒண்ணுதான். ஆனா முகத்தை நம்ம என்ன பண்ணல, உள்ளத்தை திறந்து அது எதுக்காக, என்ன நோக்கத்திற்காக எழுதப்பட்டதுன்னு நம்ம பார்க்க மாட்டாங்க. அதனாலதான் அவர் எழுதுறாரு, கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கேயோ அங்க என்ன உண்டு? விடுதலை கண்டிப்பா உண்டு. நம்ம எல்லாரும் யாரா இருந்தாலும் திறந்த முகமாய் கர்த்தருடைய, அங்க மகிமை வருது பாருங்க, கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல. இதுக்குள்ள மறைஞ்சிருக்குதான் கண்ணாடி. இதுக்குள்ள அவருடைய மகிமை இருக்குது, ரத்தம் இருக்கிறது. அதனால்தான் பிரதர் சொல்லும் போது எப்போதும் என்ன பண்ணணும்? இயேசுவின் ரத்தம் ஜெயம், பிசாசுடைய கிரியைகளுக்கு நாசம். அதை ஏன் ஓயாம நம்ம சொல்றோம்? இயேசுவின் ரத்தம் இப்ப எங்கேயும் பார்க்க முடியாது, எதுக்குள்ள இருக்குது? வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அதனால்தான் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில காண்கிற போல கண்டு
அங்கதான் வருது. ஆவியா இருக்கிற அங்க தெளிவா வசனம் சொல்லுது. இப்போ ஆவினா என்ன? ஆவியா இருக்கிற கர்த்தர்னா என்ன? வாசிங்க 6:63 யோவான் 6ஆம் அதிகாரம் 63 வசனம். ஆவியே, அதான் ஆவியானார். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. ஏன் மாம்சமானது ஒன்றுக்கு உதவான்னு சொல்றாரு? பழைய ஏற்பாடை மீன் பண்றாரு. இந்த பவுல் எல்லாம் எழுதின எல்லா இடங்கள்லையும் அவர் பிரமாணத்தை கரைச்சி குடிச்சதுனால நியாயப்பிரமாணத்தை எல்லா இடத்துலையும் என்னத்தை கொண்டு வர்றாரு? நியாயப்பிரமாணத்தை ஒத்து எழுதுறார். மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும். அப்போ வசனம் தான் என்னது? வார்த்தை தான் ஆவி. ஆவினா ஏதோ பறந்துட்டு வருது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆவினா வார்த்தை. அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறத போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால், வாசிங்க, அந்த பாருங்க சாயல் வருது பார்த்தீங்களா? அப்போ இங்கே ஆவியானவரை பற்றி எழுதிக்கிட்டு வர்றார் பவுல் அப்போ ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே ஏன் மகிமையின் மேல் மகிமை அடைந்துன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஏன் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூப டைரக்டா எழுதியிருக்கலாம். மகிமை அடைந்த போறோம், சாயல் அடைய போறோம்னு சொல்லியா அப்படி எழுதுறாரு? நம்ம சாகும்போது நம்முடைய ஆவி எங்க போகுது? இங்க நம்ம அந்த சாயல் அடைகிறோம் பரிசுத்த ஆவியான வசனத்தினால. அப்போஸ்தலர் யூதானவர் வரைக்கும் அதே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல ஆவியானவர் வர்றாரு, அப்படித்தானே இருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் இருந்தா கூட 2ஆம் அதிகாரத்துல தான் அவர் முக்கியமாக ஆவியானவர் வார்த்தையின் மூலமாக இறங்கி வர்றாரு, எல்லாருக்குள்ளேயும் நிரப்புறாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன வார்த்தையினால நிரப்பப்பட்டாங்களோ அதை நிருபங்களை அவங்க எழுதுறாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் எல்லாமே எழுதுறாங்க. சோத்திரம். அதிலிருந்து யூதா நிருபம் வரைக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் தனி. அது வெளிப்படுத்தின விசேஷம் வரப்போகிற காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே அங்கே தெளிவாக எழுதியிருக்கு, மகிமையின் மேல் மகிமை அடைந்துனா நம்ம சாகும்போது நம்ம இப்போ மகிமை அடைஞ்சிட்டோம், பரிசுத்தாவுடைய சாயல் அடைஞ்சிட்டோம். இப்போ சாகும்போது நம்முடைய ஆவி எங்கே போகுது? ஆவி தன்னை தந்த தேவனிடத்துல போகுது. இப்போ நம்ம இங்கே மகிமை அடையும் போது அந்த 2வது 2வது வருகையில் அந்த மகிமை, அந்த ஆவியை நம்ம விட்டோம்ல, அதை மகிமையின் மேல் மகிமை அடைந்து இங்கே மகிமை நம்ம அவருடைய சாயல் அடைகிறோம். அந்த ஆவி வருகிறது, மகிமை அடைகிறோம். அதுக்கு அப்புறம் தான் நம்மளை என்னமா மாத்துறாரு. அது இன்னொரு அதில் ஒரு ரகசியம் இருக்குது. ஒரு மகிமையின் சரீரம், நான் அதான் மகிமையின் மேல் மகிமை அடைந்து இந்த ஆவி போய் ஒரு ஆவியின் சரீரத்தை நம்ம கொண்டு பண்ணி அந்த சரீரம் தான் இந்த அந்த நம்முடைய எலும்புக்குள்ளேயும் நம்முடைய ஆத்மாக்குள்ள போய் ஒரு புதிய சரீரத்தை உண்டு பண்ணுகிறது. அது மூலமாக தான் நம்ம என்ன ரூபமாக மாறப்போகிறோம்? மறுரூபம். அந்த பிதாவுடைய அந்த ரூபம் நமக்குள்ள வரப்போகிறது. இப்போ ஆத்மாவில் கிறிஸ்துவின் சாயல் வரணும், ஆவியில் பரிசுத்தாவியானுடைய சாயல் வரணும். 3வது வாசிங்க, ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். பிதாவினுடைய ரூபம் அப்படி இருக்க சகோதரரே, பார்த்தீங்களா சரீரம் வருது, பார்த்தீங்களா சரீரத்தை என்னமா வச்சுக்கிடணும்? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக நம்மளை ஒப்பு கொடுத்து ஆராதனை சொல்ல முதல்ல ஆராதனைனா பைபிள் என்ன சொல்லுது அதை நம்ம விட்டுருதோம். இன்னைக்கு தப்பா இல்லை, கண்டிப்பாக பாட்டு பாடணும், ஆராதனை பண்ணணும், எல்லாம் செய்யணும். ஆனால் நிறைய பேரிட என்னன்னா பாட்டு பாடுறது தான் ஆராதனை, அந்த ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. தப்பு இல்லை, கண்டிப்பாக பாட்டு பாடணும், ஆராதனை பாட்டு பாடணும், நன்றி சொல்லணும், எல்லாம் செய்யணும். ஆனால் அவங்களுடைய என்னமா மாறிடுச்சுன்னா ஆராதனைனா என்னது அப்படி கொண்டு வரக்கூடாது. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? பரிசுத்தம் ஜீவ பலியாக உங்களை ஒப்பு கொடுக்கிறது தான் என்னது? புத்தி, புரிந்து கொண்ட ஆராதனை. புத்தினா என்ன? அறிவுனா அறிந்து கொள்ளுதல், புத்தினா புரிந்து கொள்ளுதல். அப்போ புரிந்து கொண்ட ஆராதனை. அடுத்த வசனத்தை வாசிங்க.
அங்க எழுதுறாரு கிளீனா, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதவர்கள். மற்றவங்க பண்ற மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. நமக்கு ஆண்டவர் என்ன வசனம் சொல்லியிருக்காரு, நம்முடைய அந்த முதலாம் மாதம் அந்த பரலோக ராஜ்யத்தை இழந்து போனோம், அதை கொடுக்கத்தான் 2ஆம் மாதம் வந்தார். அதுக்கு வேதத்தை தேடணும், தியானம் பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணணும். பண்ணாதான் நம்ம அந்த நித்திய ஜீவனுக்கு நம்ம போக முடியும். 2வது காரியம், சாயலை இழந்து போகணும். சாயலை ஆத்மாவில் அந்த சாயல் வரணும், ஆவியில சாயல் வரணும். 3வது பிதாவுடைய ரூபம் வரணும். அதுக்கு நம்ம ஆராதனை இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது பைபிள், அதை நம்ம ஃபாலோ பண்ணாதான் திரும்ப நமக்குள்ள அந்த பிதாவுடைய ரூபம் நம்முடைய சரீரத்தில் வரும். வாசிங்க, நீங்க உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுக்கு பிரியமான தேவனுடைய சித்தம் என்ன. அதனாலதான் இயேசு வரும்போது தேவனுடைய சித்தம் என்ன பாத்தீங்களா, மறு ரூபமாகுங்கள். ஆராதனை நம்ம தேவனை ஆராதிக்கிற ஆராதனை நம்முடைய சரீரத்தினுடைய பரிசுத்தமோ அந்த ஜீவ பலியாக தேவனுக்காக நம்ம ஒப்பு கொடுத்து தேவனுடைய நன்மை தேவனுடைய பிரியம் என்னென்ன நம்ம அறிந்து புரிந்து அதை மாதிரி செய்யும்போது தான் நம்முடைய சரீரம் என்னமா மாறுதான், அந்த பிதாவுடைய ரூபம் நமக்குள்ள வருகிறது. ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும், மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் அப்போஸ்தலன் யூதா வரைக்கும் இதை தேடி தியானம் பண்ணி ஆராய்ந்து நம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுறது மட்டுமல்ல, நம்முடைய ஆத்மா ஆவி சரீரத்தில் திரும்பவும் அந்த சாயலை என்ன பண்ணணும், கொண்டு வரணும். அதுக்காக தான் யார் வந்தா, 2ஆம் ஆதாம் வந்தாரு. அதுக்கப்புறம் யார் வந்திருக்கா, ஆதாம் போன பிறகு யார் வந்தார், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியை அவருடைய சாயல்ல மாத்ததுக்கு அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது அவன் என்ன இழந்து போனான். அதனாலதான் இயேசு உயிர்த்தெழுந்த உடனே என்ன சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலையும் சகல அதிகாரமும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த அதிகாரத்தை நம்ம அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு சீசர்கள்லாம் கூப்பிட்டு 10ஆம் அதிகாரத்துலலாம் என்ன சொல்றாரு, அவர்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு அவர்களுக்கு என்ன கொடுக்கிறார், அதிகாரம் கொடுக்கிறார். அந்த அதிகாரம் கொடுக்கிறார். அதில் அந்த அதிகாரம் கொடுத்த பிறகு அவங்க என்ன பண்ணாங்க சொல்லுங்க. சுவிசேஷம் அறிவித்தார்கள். இன்னைக்கு அந்த யாருமே செய்யறதே இல்லை அந்த வேலையை. அவங்க செஞ்ச வேலை, அந்த அதிகாரம் முக்கியமான. அதனால தான் அடுத்த வசனமே சொல்லுது, வாசிங்க 19:20, 28, 19, 20. மத்தேயு 18 தான் அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆகையால் ஆரம்பிக்குது பாருங்க. ஆகையால் நீங்க என்ன பண்ணுங்க, போங்க, போய் என்ன பண்ணுங்க பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் வேலையை சுவிசேஷம் அறிவிக்க. இன்னைக்கு சுவிசேஷம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. யாருமே எங்க போய் அறிவிக்கிறாங்க சுவிசேஷம்? எல்லாமே உள்ளதான் நடக்குது, சர்ச்சுக்குள்ளதான் எல்லாமே நடக்குது. யாருமே சுவிசேஷம் அறிவிக்கிறதே கிடையாது இன்னைக்கு. அந்த அதிகாரம் சுவிசேஷம் அறிவிக்கணும், அதுதான் முக்கிய நோக்கமே. அந்த சுவிசேஷம் அறிவிக்கும். ஏன் இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்க மாட்டாங்க சொல்லுங்க, ஏன் சொல்லுங்க, சொல்லுங்க மேரி. அது 2வது, காசு கிடைக்காது 2வது. வாசிங்க 10:19 லூக்கா, லூக்கா 10:19. இதோ இன்னைக்கு சுவிசேஷம் அறிக்கை போனா என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, அடிப்பாங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, என்னெல்லாமோ பண்றாங்க. அதான் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் இதெல்லாம் செய்யறது யாரு? அவங்களுக்குள்ளாக இருந்து இதை சுவிசேஷம் அறிவிக்க விடாம செய்யறது யாரு? ஆனா இயேசு என்ன சொல்றாரு? ஆனா நம்ம என்ன இன்னைக்கு செய்யறோமா? யாராவது பிரஜாதிட்ட போய் சுவிசேஷம் அறிவிக்கிறோம்? மாசத்துல ஒரு ஆள், ஒரு பிரஜாதிகளை கண்டுபிடிச்ச ஒரு முஸ்லீம், ஒரு நான் பெங்களூர்லாம் இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னு சொன்னால், இப்போ டைரெக்டாக போக முடியாது. அந்த இந்துக்கள் யாராவது ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகும்போது இந்துக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு 1 கிலோ ஆப்பிள், பிஸ்கெட்டு, இந்த மாதிரி ஏதாவது வாங்கிக்கொண்டே அவங்ககிட்ட. அப்போ என்ன சொல்ல மாட்டாங்க, அப்படி அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்போம்.
இந்த மாதிரி பக்கத்தில் யாராவது சுகம் இல்லாமல் அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொண்டு, இந்த நம்ம சிஸ்டர் மேரி சிஸ்டர் இருக்காங்க, அவங்களுக்கு வேலையே அதுதான். பிள்ளைகளுக்கு பெங்களூரில் பேக் வாங்கி கொடுக்கறது, கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது, அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு சுவிசேஷ சர்வே அப்படியே அவங்க வீட்டுக்குள்ளே போகிறது, அவங்ககிட்ட போய் அந்த பிள்ளைகளே சொல்லிடும், எங்கள் வீட்டில் இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எங்கள் அப்பா பிடிச்சிட்டு வந்து எங்கள் அம்மாவை அடிக்கிறாரு, எப்படிலாம் சொன்ன உடனே அவங்க போய் என்ன பண்ணுவாங்க, சுவிசேஷ சர்வே. நிறைய பண்ணியிருக்கிறோம், நிறைய எதிர்ப்புகள்லாம் வந்திருக்க தான் செய்யுது. ஆனால் இன்றைக்கும் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் பப்ளிக்கில் நாட்டார்பேட்டையில் வந்தோம், நாட்டார்பேட்டையிலே 2 வருஷம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் என்ன சொல்லியிருக்கிறாரு, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும், சர்ப்பங்கள் தேள்கள்னா பாம்பை வந்து நம்மளை கடிக்க போகுது, சுவிசேஷரிக்க போகும்போது ஒன்றும் இல்லை. அவங்களத்தான் குறித்து சொல்ல, அப்படி வரும், இருப்பாங்க, தேள் போல இருப்பாங்க, சர்ப்பம் போல இருப்பாங்க. சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ள ஒன்று உங்களை என்ன பண்ணாது. ஒன்னை தொடுகிறவன் ஆண்டவருடைய கண்மணி யார தொட முடியுமா? எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம் பாருங்க. நம்ம பார்த்தோம், விசுவாசம் வேணும் அப்படின்னு சொல்லி. இருக்கா விசுவாசம்? இருக்கா? அல்லேலூயாலாம் சத்தம் போட்டு சொல்கிறோம். பட் அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கா? நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார், இந்த வாக்குத்தத்தம் எனக்கு கொடுத்துருக்கிறார், என்னை ஒன்றும் சேதப்படுத்தாது, என்ன தொடுகிறான், அவருடைய கண்மணியை தொடுகிறான், விட்டுக்கிட்டு இருப்பாரா? நம்ம பிள்ளைகளை யாராவது பக்கத்து வீட்டு பிள்ளை அடிச்சதுன்னா சும்மா இருப்போமா? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அத்தனை பேர்களும் அதிகாரம், பார்த்தீங்களா, அந்த அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கும் நமக்கு என்ன இல்லை, அது இல்லை. மெயின் அதிகாரமே அவன் ஆதாம் இழந்து போன அதிகாரம், சுவிசேஷம். அது 2ஆம் ஆதாம் வந்தவனுடைய முக்கிய நோக்கமே என்னன்னா, அந்த அதிகாரத்தை அவன் இழந்து போனான். இயேசு உயிர்த்தெழுந்து எல்லாத்தையும் ஜெயித்து உயிர்த்தெழுந்து அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் இந்த கேட்டதுலேருந்து நம்ம நாளையிலேருந்து என்ன செய்ய போகிறோம்? கண்டிப்பாக அறிவிங்க. என்ன வந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் எவ்வளோ இடங்களில் போய் சுவிசேஷ அறிவித்திருக்கிறோம். இன்னைக்கு வரை எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும். எதிர்ப்புகளும் 250 கேக்கை வாங்கி வச்சுக்கிட்டு சோதனை கொடுத்தேன்னா நீ விஷத்தை, நாங்கள் பிள்ளைகளுக்கு விஷத்தை கொடுத்துட்டு நாளை கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். நாங்கள் அப்படியே வீட்டுக்கு தூக்கிட்டு வந்திருக்கிறோம். மரணத்தை அந்த பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு எவ்வளவோ இடங்கள் வருஷம் அப்படி பண்ணியிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. செய்யாமல் இதை நான் சொல்லலை, செஞ்சுட்டு சொல்கிறேன். அல்லேலூயா. அது அதிகாரம் வந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. சீசர்களுக்கு அதை கொடுத்தாரு. சீசர்கள் பயன்படுத்தினாங்களா இல்லையா? அவங்களெல்லாம் அடித்தாங்களா இல்லையா? ஜெயிலில் போட்டாங்களா? ஏன் நம்ம செய்ய மாட்டேங்கிறோம்? ஏன் நம்ம ஆட்கள் செய்ய மாட்டேங்கிறோம்? இன்னைக்கு அதே அதிகாரத்தை தான் யாருக்கும் கொடுத்துருக்கிறார். சோதரம் சுவிசேஷம் அறிவிக்கிற அந்த அதிகாரம் தான் உண்மையிலே வந்து ஆதாம் இழந்து போனான். விசுவாசம் அவனை இழக்க வச்சுட்டான். ஆனால் 2ஆம் ஆதாம் நமக்கு கொடுத்துருக்கிற முக்கியமான அதிகாரமே மற்றவங்களுக்கு போய் என்ன சொல்லணும்? சுவிசேஷம் அறிவிக்கணும். ஒவ்வொருத்தரும் செய்யணும். ஒவ்வொருத்தருடைய கடமை. வேற எதை செஞ்சாலும் செய்யாட்டாலும் சுவிசேஷம் அறிவிக்கும் போது தான் உங்களுக்கு இன்னைக்கு தெரியாத ஒரு ரகசியம், ஒரு தேவ தூதன் நம்ம கூட நிற்பான். அவனுடைய வல்லமை என்ன தெரியுமா? தேவதூதன். வேற என்ன போனாலும் கூட தேவதூதன் வரமாட்டான். ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தேவதூதன் நம்ம காவலா நிற்பான். எங்க தெரியுமா? சுவிசேஷம். மறந்துடாதீங்க. வேற என்ன நம்ம செஞ்சாலும், அற்புதம் செஞ்சு அதெல்லாம் ஒரு ஈஸி காரியம். இன்னைக்கு முஸ்லீம் அற்புதம் செய்கிறாங்களா? இந்துக்கள் செய்கிறாங்களா? பார்க்குறீங்களா? யூடியூப்லலாம் எவ்வளவு நடக்குது. ஆனால் சுவிசேஷம் அறிவிக்கிறது விசேஷித்த ஒன்று. இயேசுவே சொன்னார், நான் செஞ்சதை பார்க்கிலும் அது என்னது? இயேசு செய்யாத என்ன பெரிய காரியம் இருக்கும்? ஒன்றுமே கிடையாது. சுவிசேஷம். இயேசுவால் என்ன அறிவிக்க முடியலை? உயிர்த்தெழுந்தது தான் என்னது? உயிர்த்தெழுந்தோடனே அவர் எங்கே போயிட்டார்? யார்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்காரு? அதை இயேசு செய்யாத பெரிய வேலையே சுவிசேஷம் அறிவிக்கிறார். நம்ம என்ன செய்கிறோமோ செய்யலையோ, என்ன நமக்கு வந்தாலும் பிரச்சனை கிடையாது. சுவிசேஷம் ரொம்ப முக்கியமான ஒரு
காரியம். மறந்து போயிடாதீங்க. இன்றைக்கு எப்படியாவது சுவிசா அவங்க கூட கண்டிப்பாக ஒரு தேவ தூதனை கண்டிப்பாக அனுப்புவார். பைபிளில் ஆதாரம் இருக்கா? அதுக்கு ஆதாரம் இருக்கா? தேவதூதன் வருவான் அப்படிங்கிறதுக்கு சுவிசேஷத்துக்கு ஆதாரம் இருக்கா? வாசிங்க எபிரேயர். வாசிங்க 1 எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிற நிமித்தமாய். பார்த்தீங்களா? தேவதூதர்கள்லாம் என்ன ஆவிகள், எப்போ வருவாங்க? நீங்க ரட்சிக்கப்படணும்னா என்ன சொல்லணும்? சுவிசேஷம் சொல்லணும். சுவிசேஷம் தான் ஒரு மனுஷனை ரட்சிக்கும். இயேசுனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், அதை சொல்லும்போது கண்டிப்பாக பணிவிடை ஆவிகள், தேவ தூதர்கள் நம்ம கூட வருவாங்க. நம்மளை என்ன செய்ய முடியாது? ஒன்று உங்களை சேதப்படுத்துவதே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் பண்ணிடலாமா? தொடர்ந்து ஜெபம். கண்களை மூடி கேட்ட வார்த்தைகள், வசனங்கள், சத்தியங்களுக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தமும் கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக உண்மை துதிக்கிறோம், உண்மை சோத்தரிக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம். இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டோம் ஆண்டவரே. அந்த கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தில் பதிந்து இருந்து அந்த வார்த்தைகளின்படி கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து செய்யும்படியா எங்களை வழி நடத்த வேண்டுமா செபிக்கிறோம். முதலாம் ஆதாம் இழந்து போன 21 காரியங்கள் ஏதேன் தோட்டத்தில் இருக்க ஆண்டவரே. ஆளுகை இழந்து போனா, ஜீவவிஷயத்தின் கனியை இழந்து போனா, இப்படி எவ்வளவு காரியங்கள் ஆண்டவரே, அதை திருப்பி கொடுக்கும்படியாய் ஆண்டவரே எங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பதாக ஆண்டவரே தெய்வமாய் இருந்தவர் மனிதனா மாறி எங்களுக்காக அதை திரும்பவும் எங்களுக்கு கொடுக்கும்படியாய் ஆண்டவரே மரணத்தை ருசி பார்த்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து ஆண்டவரே அந்த அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்துமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசுனுடைய மரண அடக்கம் உயிர்த்தெழுதலை ஆண்டவர் ரட்சிப்பை குறித்து ஆண்டவரே எல்லா ஜாதிகளுக்கும் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி சகல ஜாதிகளுக்கும் ஆண்டவரே சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை நீர் இந்த ராத்திரி வேளையில் எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. அந்த அதிகாரத்தோடு நாங்கள் கடந்து சென்று ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது ஆண்டவரே சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் அந்த அதிகாரத்தை ஒன்று எங்களை சேதப்படுத்துவதில்லை ஆண்டவரே. உன்னை தொடுகிறவன் என் கண் மணியை தொடுகிறான் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ண தேவன் இந்த ராத்திரி வேளையில் எங்களுக்கு கொடுத்த அந்த அதிகாரத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் சகல அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கேன்னு சொல்லி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதை நீங்க ஆண்டவரே சீசர்களுக்கு கொடுத்தீங்க, இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. அந்த அதிகாரத்தோடு நாங்கள் உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க உதவிச்சிங்க ஆண்டவரே. ஆதாம் இழந்து போன அந்த பரலோக ராஜ்யத்தை திரும்ப நாங்கள் பெற்றுக்கொள்ள வேதத்தை தேடவும் தியானம் செய்யவும் ஆராய்ச்சி பண்ணவும் உதவி செய்வீராக ஆண்டவரே. இழந்து போன அந்த ஆத்மாவி சரீரத்தில் இழந்து போன தெய்வீக சாயலை திரும்பவும் நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. பெற்றுக்கொண்டு மகிமையின் மேல மகிமை அடைந்து மறுரூபமாகி இயேசுனுடைய 2வது வருகையில் நாங்கள் எடுத்துக்கொள்ள நாங்கள் ஆயத்தப்படணும், மற்றவர்களை ஆயத்தப்படுத்தும்படியா எங்களை இந்த ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி செய்ய போறதற்காக மக்கள் நன்றி. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆவியானுடைய ஒத்தாசையில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.